ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு காட்டில் நிறைய விலங்குகள் இருந்தன. எல்லா விலங்குகளும் இரவில் தூங்கி காலையில் எழுந்து தங்கள் வேலைகளை செய்தன. அந்த காட்டில் ஒரு ஆந்தை இருந்தது. ஆந்தையின் குணம் பகலில் தூங்கி இரவில் விழித்திருப்பது. ஆந்தை ஒரு நாள் மற்ற விலங்குகளிடம் சென்று, நீங்க எல்லாரும் இரவில் தூங்குறீங்க, ஆனால் இரவுதான் ரொம்ப அழகாக இருக்கும். நிலா, நட்சத்திரம் எல்லாம் பார்க்கலாம். இரவில் ரொம்ப ஜாலியா இருக்கலாம் என்று சொன்னது. முதலில் எல்லா விலங்குகளும் யோசித்தாலும் கடைசியில் இரவு விழித்திருந்து பகலில் தூங்கலாம் என முடிவு செய்தன. அடுத்த நாள் இரவு தூங்காமல் எல்லா விலங்குகளும் விழித்திருந்தன. ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தது. நிலா வெளிச்சம், குளிர்காற்று எல்லாம் அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லா விலங்குகளுக்கும் தூக்கம் வர ஆரம்பித்தது. கண்ணை திறக்கவே கஷ்டமா இருந்தது. அடுத்த நாள் காலை மானுக்கு ஓட முடியல, அணிலுக்கு மரம் ஏற முடியல, குரங்குக்கு விளையாடவே சக்தி இல்லை. அப்போதுதான் எல்லா விலங்குகளுக்கும் தாங்கள் செய்தது தவறு என்று புரிந்தது. ஆந்தைக்கும் தன்னோட தவறு புரிந்தது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கை முறை வேறு, அவர்களின் வாழ்க்கை முறை வேறு என்று ஆந்தைக்கு புரிந்தது. அந்த நாள் முதல் எல்லா விலங்குகளும் இரவில் தூங்கி காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக வாழ ஆரம்பித்தன. இதன் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இரவில் நல்லா தூங்கினால்தான் நம் உடலும் மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும்.